ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். நாங்கள் 4 ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா 15 வருஷமாக நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. எந்த ஒரு விசேஷமும் எங்களை விட்டு பண்ண மாட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு 60வது கல்யாணம். அதெல்லாம் முடிச்சுட்டு 5வது நாள் கறி விருந்து போட்டாங்களாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் போயிருந்தோம். அவங்க வீடு பார்த்திங்கன்னா தோப்புக்குள்ளார இருக்கிறனால சுற்றியும் தென்னை மரம், அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டம் போட்டுட்டு நிறையா பூச்செடியெலாம் நன்னுங்க. நாங்களே சமையல்லாம் செஞ்சுக்கிறோம், நீங்கள் மேல் வேலை மட்டும் செஞ்சு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் நாங்கள் உளிச்சு தந்துட்டு இருந்தோங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் தான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினலாக கிடைக்குங்க. கறியும் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு இருந்தது. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நாட்டுக்கோழிக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த வரமிளகா தான். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டாங்க. இதெல்லாம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுட்டுங்க. நல்லா பச்சை கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டாங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா 3 கிலோ எடுத்திருந்தாங்க. அது இல்லாத லெக் பீஸும் செஸ்ட்டும் வாங்கியிருந்தாங்க. அது பிராய்லர் தான். நாட்டுக்கோழியோட மஞ்சத்தூளும் போட்டாச்சிங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா கிராம சைட்லனால நல்லா அப்படியே திரண்ட கோழியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே நல்லா இருந்தது. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த கறியை நல்லா வணக்கி விடணுங்க. நாட்டுக்கோழி செமி கிரேவியாக வேணும்னால தக்காளி, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இதையெல்லாம் மட்டும் நல்லா வணக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. ரொம்ப நாள் நினைவுகள்லாம் எல்லாமே பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தனால நேரம் போனதே தெரியல. சமையலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு அக்கா ரசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் இதில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே கிளறி விடணும். அப்போ தான் அந்த கறியில் அந்த சாந்தெல்லாம் இறங்கிங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் அடிப்பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளறிக்கிட்டே இருந்தோம். இப்போ அந்த சாந்தெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறங்க சிக்கனுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுட்டுங்க. சரி, இது லெக் பீஸ்க்கெல்லாம் மசாலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லெக் பீஸ்லாம் நல்லா 1/4 கிலோ அளவுக்கு இருந்தது. நான் இது பொடியை போட்டால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் நடுவில் கோடு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் பிடிச்சி அந்த சிக்கன் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்பப்போ அந்த நாட்டுக்கோழி அடி பிடிச்சிரும்னு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா முழு சமையல்காரங்களாகவே எல்லாருமே மாறிட்டாங்க. இது என்ன சமையல் செய்கிறது பெரிய விஷயமா, நீ உப்பு போட்டால் நான் மிளகாயை போட போகிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே ஷேர் பண்ணி இப்படி தாங்க சமையல் செஞ்சுக்குவாங்க. ஆனால் நான்வெஜ் இவங்க செஞ்சாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெக் பீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா நாங்களே தான் போடுவோம், கடையில் வாங்குறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு அவங்களே தான் மசாலா போட்டுட்டு இருந்தாங்க. மிளகாத்தூள் முதல்ல போட்டுட்டுங்க, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம் பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டாச்சு. இந்தாண்ட திருமண கேப்பில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டாங்க. முட்டை ஒரு 3 முட்டை போட்டோம். அப்புறம் எலும்பிச்சம்பழம் 2 புழிஞ்சு விட்டுட்டாங்க. இந்த எலும்பிச்சம்பழமும் தயிரும் சேர்த்தனால 2 எலும்பிச்சம்பழம் சேர்த்தனால சிக்கன் கொஞ்சம் புளிப்பாயிடுச்சு. காரம் மட்டும் நாட்டுக்கோழியிலையும் லெக் பீஸ்லையும் கம்மியாக இருக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கணும்னு நினச்சோம். இந்த லெக் பீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளாரு, அப்புறம் அரிசி மாவு அதையெல்லாம் போட்டு அதையும் ஒரு கலக்கி விட்டாச்சுங்க. எல்லோரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தனால சரி நாட்டுக்கோழி அடி பிடிச்சிரும்னு சொல்லிவிட்டு ஒரு அண்ணாவை மட்டும் நீங்கள் நாட்டுக்கோழி கிளறி விடுங்கன்ட்டு பர்மனெண்ட்டாக விட்டு. இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போடும் பொழுது தான் சிக்கன் பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுன்ட்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கு உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். முட்டை தயிரெலாம் போட்டிருக்கறனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும். 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஏமாத்துனது பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான். ஏன்னா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. சரி, அதுக்குள்ளார பைனாப்பிள் அறுத்துத்தாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு சரின்ட்டு பைனாப்பிள் அறுத்துட்டு இருந்தாங்க. பைனாப்பிள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா பழுத்துருச்சு. இந்த சிக்கன் வேறு மூடி போட்டு வேக விடலை, அது அப்படியே தான் வேக விட்டுட்ருக்கோம். ஏன்னா தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் வச்சாச்சுங்க.
சிக்கன் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருந்தாங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பைனாப்பிள் கட் பண்ணிட்டாங்களாங்க. மிளகாத்தூள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அப்புறம் மிளகாத்தூளை வேறு அதிகமாக போட்டுட்டாங்க. அப்பா பைனாப்பிள் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது மாதிரி டேஸ்ட்டில் நான் வந்து பைனாப்பிள் வந்து சாப்பிட்டதே கிடையாது. எல்லாம் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து மிளகாத்தூளை தொட்டு சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர்த்துக்கு அது வந்து இல்லாமையே போயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் பொண்ணு பசங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணமே பண்ணி பேரன் பேத்தியே எடுத்தாச்சு. இதில் நாங்கள் தான் வந்து மிஸ்ஸிங். ஆனாலும் எல்லாருமே வந்து ஒன்றா கூடி சாப்பிட்டதில் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. இது வந்து ரொம்ப நாள் ஆசைங்க. இவங்க வீட்டில் இது மாதிரி வந்து ஃபேமிலியாக எல்லோரும் வந்து சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு வேலை இருந்தது. அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து வரவே முடியறதில்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு முலாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முலாம்பழம் ஜூஸும் வந்து போட்டு வச்சாச்சுங்க. அது ஒரு அக்கா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டும் கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நான் தான் வந்து நிறைய வந்து சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குங்களா, அதனால் வந்து ஸ்வீட் நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து இந்த லெக் பீஸ்லாம் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சிங்க. சரின்ட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சா தான் உள்ளேலாம் நல்லா வந்து வேகும். அதனால் சிம்லேயே வச்சு இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து பொரிச்செடுத்தோம். பார்த்திங்களா அந்த சிக்கன் வந்து வேகவே நல்லா வந்து வாசனையாக இருந்ததுங்க. அதனால் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து அதுலேயே வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த சிக்கன் சாப்பிட்டது, இந்த அன்னாச்சி பழம் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அதே நல்லா வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் நாட்டுக்கோழியும் வந்து ரெடி ஆகிடுச்சி. சிக்கனும் அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டே இருந்தோங்க. இப்போ நாட்டுக்கோழி, சிக்கன் லெக் பீஸு, சாப்பாடு, ரசம், மோர் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சிக்கன் லெக் பீஸ் ஒரு தடவை போட்டுட்டு சரி இது வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாம் போட்டு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சிக்கன் லெக் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. ஆனால் வந்து செம்மையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து சுருக்குன்னு இருந்துச்சு. சரி எல்லாமே நல்லா வந்துருச்சு, ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் பூச்செடியாக இருந்ததுங்களா. சரி அதெல்லாம் போய் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே அந்த செடியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது மாதிரி இயற்கையாக காத்தோட்டமாக வந்து வீடு அமைகிறது ரொம்ப வந்து கஷ்டங்க. வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமாக வந்து பச்சை பசேன்னு நல்லா இருந்ததுங்க. அந்த வீட்டை விட்டு வரத்துக்கே எங்களுக்கு வந்து மனசு இல்லைங்க. எல்லோரும் நல்லா வந்து ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு சரி ஒரு அடுப்பு கூட்டிடலாம், சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் தந்தூரி மாதிரியே இருக்குது, சரி அடுப்புலேயும் சுட்டு எடுத்துக்கலான்ட்டு சொன்னாங்க. லெக் பீஸு ஆளுக்கு ஒன்று போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்ததுனால எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டாச்சு. என்ன லெக் பீஸ்க்கு வந்து உப்பும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்ததுங்க. மற்றபடி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. உள்ளே வந்து சிக்கன் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருந்ததுங்க. நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, செண்பகப்பூ, அது மாதிரி நிறைய பூச்செடி, மல்லிகைப்பூ செடியெல்லாம் நிறைய இருந்ததுங்க. நம்மளுக்கு இந்த பூச்செடி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்களா, சரி அதனால் போய் அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பாருங்க வீட்டை சுற்றி எவ்வளோ செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களாம் வருஷம் திருப்பதிக்கெல்லாம் வந்து ஒன்றா தாங்க போவோம். எங்கள் பசங்க அவங்க பசங்க எல்லாருமே வந்து சின்ன பசங்கள்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால எப்பொழுதுமே வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து நாங்கள்லாம் வந்து ஒன்றா தான் சமையல் செஞ்சதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்களா. சரி நான் அதுக்குள்ளே வந்து பூவெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் வந்து நல்லா கொதிக்க ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழியும் ரெடி ஆகிடுச்சு. கமன்னு பாருங்க ரசமும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி, இலையெல்லாம் வந்து ஒருத்தங்க வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சேரெல்லாம் வந்து வெளியவே இருந்ததுங்களா, சரி காத்தோட்டமாக வந்து நாங்கள் வந்து இப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் வந்து வெளியவே வந்து போட்டுட்ருந்தோம். நாங்கள் வந்ததில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப வந்து வேலை அதிகம். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வந்து வேலை செஞ்சதுனால இந்த சமையல் செஞ்ச ஃபீலிங்ஸே இல்லை. எல்லோரும் சிரித்து பேசி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த சமையல் எப்போ செஞ்சோம் அப்படிங்கிறதே தெரியல. டக்குன்னு வந்து சமையல் செஞ்சாச்சுங்க. இது பாருங்கள் நாட்டுக்கோழி அப்படியே வந்து கிரேவி மாதிரி இருந்தது. அந்த அண்ணன் வந்து எனக்கு வந்து லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னாரு. நாட்டுக்கோழியில் எங்கே போய் லெக் பீஸ் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து அந்த எலும்பை மட்டும் எடுத்து போட்டோம். இந்த எலும்பு போட்டதுக்கே இவர் வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டுட்டு இந்த சிக்கன் கிரேவிலையும் லெக் பீஸ்லேயும் வந்து காரம் மட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். அதே மாதிரியே வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருந்தது.
நாங்கள் வந்து வரமிளகாலாம் கொஞ்சம் சேர்த்து போட்டதுனால காரம் அதிகமாக இருக்குமோன்ட்டு நினச்சோம். ஆனால் வந்து காரம் வந்து இல்லை, நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்ததுங்க. லெக் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே சேர்த்தலைங்க. ஆனாலும் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா வந்து கலராக இருந்தது. இதுக்கு வந்து நார்மல் மசாலா தாங்க போட்டாங்க. சரி நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களே வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களுமே வந்து சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. இந்த அக்கா தான் வந்து எங்களுக்கும் வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த அக்காவும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக அன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். இந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா கஷ்டமும் இருந்திருக்கும். இதுக்குள்ளார பிள்ளைங்களோட கல்யாணம் இதெல்லாம் வந்து இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்து சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்ததுங்க. எத்தனை பேருக்கு இது மாதிரி வந்து லைஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வாழணுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் வந்து நம்ம மனசு கேட்க மாட்டேங்குதுங்களே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்தால் தாங்க வாழ்க்கை. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கஷ்டமுமே இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து அது வந்து வெளியே காமிச்சிருவாங்க. நான்லாம் வந்து என்னக்கு தான் கஷ்டம் வந்தாலும் வந்து கெத்தாக தான் சுற்றிட்டு இருப்பேன். என்ன கஷ்டம் இருக்கிற மாதிரி நான் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டேன். இவளுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் போது எப்போ வந்தாலும் நல்லா தானே வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ளார இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்செறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுது புலம்புறனால நம்ம கஷ்டம் என்ன தீரப்போதா இல்லைங்க, நம்ம தான் அதையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால் நான் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன். இந்த பன்னீர் ரோஸ் செடி வந்து இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு பன்னீர் ரோஸே பார்த்தீங்கன்னா கமன்னு நல்ல வந்து வாசனையாக இருந்தது. சரி அந்தாண்ட வந்து இன்னொரு பூ இருக்குது, அதாவது இந்த ரெட் கலர் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தது. சரி அது வந்து போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்செடி இதெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இது மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.